திருக்குறள் பாட்டுக்கு பாட்டு. இதுவரை நம்ம திரைப்படத்தில் தான் பாட்டுக்கு பாட்டு பார்த்துருப்போம். திருக்குறளில் பாட்டுக்கு பாட்டா? அப்படின்னா, பாட்டுக்கு பாட்டுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் ஒரு பாட்டு பாடுவார். அந்த பாட்டை முடிக்கிறப்போ ஒரு பெல் அடிக்கும் ஏதோ ஒரு வார்த்தையில. அந்த வார்த்தையில எது பெல் அடிச்சதோ, அது உடனே அவர் அடுத்த வார்த்தைய ஆரம்பிச்சு இன்னொருத்தர் ஆப்போசிட்ல இருக்கிறவர் பாடுவார். இதுதான் சாதாரண சினிமா பாட்டு. இப்ப நாம திருக்குறளே பாட்டுக்கு பாட்டு செய்யலாம். இப்ப இதன் மூலமாக மாணவருடைய திருக்குறள் ஆர்வம் பெருகும். திருக்குறள் நமக்கு தெரியாமலேயே நம் ரத்தத்தில் கலந்துவிடும். உதாரணமா ஒரு சின்ன போட்டிக்கு நடத்தி பார்ப்போம். முதல்ல நான் தான் நடுவர். போட்டியாளர் 2 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க. எல்லாமே நான் தான். இருந்தாலும் கற்பனையா வச்சுக்கங்க. திருக்குறள் பாட்டுக்கு பாட்டு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். முதலாவதாக நான் ஒரு திருக்குறளை பாடுவேன். அதில் 7வது சீர் அதனுடைய முதல் எழுத்து எதிரணியினர் பாட வேண்டும். டடன் டன் டன் மியூசிக் போட்டுறாங்க. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இதில் கடைசி சீர் ஊ அப்படின்னு முடிஞ்சிருக்குது. ஊ பாடுங்க. உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். கடைசியில் பார்த்தீங்கன்னா கல்லாதவர்னு முடிஞ்சிருக்குது. கற்க கசடர கற்பவை கற்ற பிறருக்கு அதற்கு தக. கடைசியில் தா அப்படின்னு முடிஞ்சிருக்குது. தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிதுன்னுயிர் நீக்கும் வினை. கடைசியில் வி அப்படின்னு முடிஞ்சிருக்குது. வினைக்கண் வினைகடல் ஓம்பல் வினை குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு. ஊ அப்படின்னு முடிஞ்சிருக்குது. உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். கடைசியில் கான்னு முடிஞ்சிருக்குது. உடனே கட்டிலனாயினும் கேட்க அஃது ஒருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. கடைசியில் தூ அப்படின்னு முடிஞ்சிருக்குது. துணை நலம் ஆக்கம் தரும் வினை நலம் வேண்டி எல்லாம் தரும். கடைசியில் தா அப்படின்னு முடிஞ்சிருக்குது. தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். கடைசியில் சி அப்படின்னு முடிஞ்சிருக்குது. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும். இதுதாங்க போட்டி. இப்படி வச்சோம்னா மாணவருடைய போட்டி அதிகமாகும். போட்டி எங்கே இருக்குதோ அங்கே தான் வெற்றி இருக்கும். ஆகவே இந்த செயல்பாட்டை வகுப்பில் செய்து மாணவருடைய திருக்குறள் ஆர்வத்தை பரப்ப நாம் அனைவரும் முயற்சி செய்வோம்.